அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சிவகாசி காசிராமா சிவகாசிராமான்னு சாமி சொன்னார். இந்த சிவகாசியை இப்போ படையெடுத்துட்டு வந்துட்டு அவ்வளோ அற்புதங்கள் சாமி பார்க்காமலே, கோயிலுக்கு வராமலே பல அற்புதம் முடிஞ்ச உடனே எல்லாரும் இங்கே வராங்க. அதில் மாரிமுத்துன்னு சொல்லி பகவானுடைய அருள் குழந்தை. அவரை நாங்கள் முன்னால் பார்த்ததில்ல, ஒரு 4-5 வருஷம் மட்டும். நாங்கள் அந்த ஏரியாவில் போனோம்னா அவர் என்ன யூடியூப்பெல்லாம் பார்ப்பார், ஃபேஸ்புக் பார்ப்பார். சுவாமி இங்கே எங்கள் கடைக்கு வந்துருக்கோங்க, எங்கள் சாமியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி வர்றோம்னு சொல்லி நாங்கள் அவருடைய கடைக்கு போகிறோம். இது என்னென்னா பலகாரங்கள்லாம் போட்டு டீ காப்பியெல்லாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும். நல்ல கூட்டமாக இருக்கும், நல்ல வியாபாரமும் நல்லா இருக்கும். பகவானுடைய நாமும் நாங்கள் அந்த ஏரியா போனால் அவரே கூப்பிடுவார். போகணுன்னு நினச்சாலும் அவர் வேறு ப்ரோக்ராம் வச்சுருந்தா கூட கட் பண்ணி வாங்க சாமி அவரோட உரிமையோட வாங்க, நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு உரிமையோடு சொல்லுவார். அந்த உரிமை வேணும். இது என்னென்னா கட்டாயம் இருக்கிறாங்கன்னு வச்சுருக்கலாம். வந்து நீங்கள் சாமிக்கு நாமம் சொல்லணும். அதில் எங்கள் கடை பெரிய சிறப்பாக இருக்கணும். வர்றவங்களுக்கும் எல்லாரும் ஆனந்தமாக போகணும், அவங்களுக்கும் குறைகள் இருக்கக்கூடாது என்பதை ஒரு விரிவான ஒரு சிந்தனையோடு அவர் கூப்பிடுவார். அப்போ நாங்கள் அந்த ஏரியா போகும்போதெல்லாம் அங்கே போவோம், கடைக்கு போவோம். எங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுப்பாரு, மாதிரி வடை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பார். நாங்கள் அடியார்கள்லாம் பஜனை குழுக்களில் உள்ள எல்லாருக்கும் செல்வகுமார் வந்து ராஜகோபால் மற்றும் பல அன்பர்கள். அதான் அப்போது அந்த டைமில் அவர் பல கோரிக்கைகளை வைத்தார். உடல் உபாதைகள் மற்றபடி பிஸ்னஸில் போட்டி பொறாமைகள் இருக்கிறது இருக்கிறார். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரும். எல்லாரும் போட்டி பொறாமை எல்லாம் நீங்கி நல்ல முறையில் தொழில் நடக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சாமிகிட்ட உத்தரவு கேட்போம். சாமி நல்ல முறையில் அவருக்கு பண்ணார். அதில் பல வருமானங்களும் பெருகிச்சு, பல இடங்களை வாங்கினார். இப்போது குறிப்பிட்ட நாளில் அவர் ஒரு நிலத்தை இடபாடு பண்ணதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டார். எல்லோரும் பயன்படுத்திட்டாங்க. ஐயா இதுக்கு கொடுக்கணுன்னா அதை உங்களுக்கு எழுதி வாங்கணுன்னா இவ்வளவு ரூபா செலவாகும் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. லட்சக்கணக்கான ரூபாய். அவர் பயந்து போய் சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். நமக்கு தொலைபேசியில் சொன்னார். சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அவருக்கு எந்தவித தடங்களும் என்று இந்த டாக்குமெண்டேஷன் முடிக்கணும், முடிச்சு கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் அடுத்த நாள் போகிறாரு. எதெல்லாம் இதாக வச்சுருந்தாங்களோ அவங்க ஒன்றும் கேட்கல. இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணுறாரு. அவருக்கு பேரானந்தம் சொல்லி மாடாது. ஒவ்வொருத்தரும் ஓடி சொல்லி குழம்பி விட்டாங்க. அது பகவானுடைய பரம கருணை. பகவான்டே இந்த திருவிக்கிரகத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலோ அதை ஏற்றி என் தந்தை வரமளிப்பார். அதுபடி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இப்போ கடைசியில் அவரால் வர முடியாது. ஏன்னா 24 மணிக்கூட அவர் மனைவியும் டீ போடுவாங்க, இவரும் வடை சொல்லுவார், எல்லாம் பண்ணி அந்த மாதிரி தொழில் நல்லா நடந்துருக்கு. அப்போ அவருக்கு வர முடியாது. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், பாத பூஜை பண்ணணும் சுவாமி, அதனால் நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன்பே மூலமாட்டு பாத பூஜைக்கு பணத்தை அனுப்பிட்டார். அனுப்பி நீங்கள் தான் செய்யணும் சாமி, எங்கள் சார்பாக நீங்கள் தான் பாதத்தை தலையில் எடுத்து சுற்றி வந்து இந்த மாரியம்மனுக்கு குடும்பத்துக்காக பண்ணணும் ஒரு உத்தரவை போட்டார். சரியப்பா அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அது பண்டிகையில் இருந்து திடீர்னு அந்த பாத பூஜை நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த், அன்சைக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். நம்பிக்கையை மக்களுக்கு வளரணும்னா பகவானுடைய நாமம் சொல்லணும். நாமம் சொன்னால் தான் எல்லாம் நமக்கு நம்பிக்கை வரும். ஒரு எண்ணத்தோடு சொல்லிக்கிட்டு
மறு எண்ணத்தோடு பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சின்சியராக சொல்லணும். இப்போ இது உங்கள் எல்லா பக்தர்களுக்கும் அடியார் எத்தனை ஃபோனு நாங்கள் வரணும்னு சென்னையிலேருந்து வரணும்னு நினச்சிருக்கேன்னு ஒரு அம்மா, அவங்க ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. நான் வரணும் எப்போனாலும் வாங்கம்மா, இப்போ தான் தங்குறதுக்கு எல்லா வசதிகளும் உங்களுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வந்துடாலையும் தயாராக இருக்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதனுடைய தாற்பயம் பகவான் அவ்வளவு செய்து கொடுத்தார். மாரிமுத்து இடவெல்லாம் முடிஞ்சாச்சு, அவருக்கு அந்த நன்றிக்கடனாக பகவானுக்கு பாதபூஜை செய்யணும். அது பாதபூஜை பண்ண அவரால் வர முடியாது, அவ்வளவு பிஸியாக இருப்பார். நாங்கள் பல முறை விடிய காலெல்லாம் போயிருக்கோம். அதிகாலையிலே இருந்து டீ குடிக்க அவர் கடைக்கு தான் வருவோம். அந்த போட்டி பொறாமைகள் இருக்காங்க, எல்லாம் பொறாமைகள் எல்லாம் நீக்கி எல்லாரையும் நண்பர்களாக மாற்றி போட்டி பொறாமையில் இருக்கிறவர்கள் நண்பராக மாற்றி பகவான் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக பிரார்த்திக்கிறேன். அப்போதான் சாமி காசிராமா சிவகாசிராமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த படத்தையும் மாற்றி சாமியை மாற்றி சாமிக்கு எல்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றனுடைய விளைவு பேரதிர்ச்சி. காரணம் என்ன? மனம் மாற்றி விட்டாங்க. அதுக்கு ஒரு சிலர் காரணம் சாமியே பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்துலாம் சொல்லணும். சொல்லாமல் செய்ததுனால பல பேர்கள் மடைமாற்றம் பண்ணி விட்டார்கள். அதுக்கு மூல காரணம் நம்ம தான். தெரியும் யாரை சொல்லணும்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அவரை பாருங்க இவரை பாருங்கன்னு ஏன் பார்க்கணும்? பகவானை தவிர இல்லை. பகவானை நினச்சிக்கிட்டு இருங்க, நாமத்தை சொல்லுங்க, சாமி வந்துடுவாருன்னு சொல்லணும் இல்லையா? சொல்கிறது கிடையாது. மடையை மாற்றி விட்டு எல்லாம் சீரன் எப்படிப்பட்ட அந்த ஓட்டையாக இருந்ததெல்லாம் இந்த சுத்தம் பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு டீ கடை இடத்துல பையனுக்குள்ள கைக்கு அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுப்பா நாமத்தை, பகவானுடைய நாமத்தை சொல்லு. எழுதி கூட சொல்ல மாட்டேன். எழுதுனா மனசு ஓடிடும். நாங்கள் நம்ம கான்செப்டே அதான். சொல்லு, சத்தமாக சொல்லு, உறக்க சொல்லு. சாமி கேட்டுட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய எல்லா நட்சத்திரங்களும் அவர் கையில் இருக்கு, கோள்களும் அவர்கிட்ட கையில். இப்போ அப்படி இருக்கும். என்னுடைய குரல் கேட்காமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். அதனால் இந்த மடைமாற்றம் பண்ணி விட்டு பெரிய சீரழியில் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். ஒரு சிலவர் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லாமே தெரியும் எந்தெந்த ஊர்களில் என்னென்ன நடந்துக்கிட்டு. அதெல்லாம் மடம் மாற்றா சாமியை மட்டும் பிடிச்சிருக்கு. அது யாரும் இல்லை. நானும் மாயமாக எனக்கு முதல்ல ஆதிகுரு அவர் தான். அவளையே மறந்தாச்சு. மறக்குதுன்னா சாமி தான் இல்லை. மாயமாக வந்ததும் அவர் தான். மற்ற தெய்வங்களாக இருக்கிறதும் அவர் தான். எல்லா ஆளினாலும் பகவான் தான். அப்படி நினச்சனால நீ சம்சார சாகரத்துக்கு கரிபத்தில் தப்பி போக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ அதுபோல் பாகவத்தில் 24 குருக்களை பற்றி சொல்லி, அதாவது இன்னைக்கு ஒரு குரு, ஒவ்வொரு நாளும் ஒரு குருவை பற்றி என்ன சொல்லி பாருங்களா. பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? தண்ணீர் எல்லா ஜீவராசிக்கும் குடிக்கிறது. தண்ணீர் ஓடையில் போகுது, ஆற்றுல கிடைக்குது. குருவிலிருந்து எல்லா ஜீவராசிக்கும் எதுவும் பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் அதப்பட்ட மக்களுக்கும் தண்ணியை குடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆகாயம் என்ன செய்யுது? ஆகாயம் நமக்கு மழையை தருது, மழை மேகங்களை உருவாக்கி தருது. இது என்ன எழுதுனா அவங்க தான் குரு. இயற்கையே நமக்கு குருவாக இருக்குது என்பதை கண்டு பகவான் தான் என்பதை கண்டுபிடிச்சேன். அக்னி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டு வச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு தான் எப்படி பரமாறணும், அது நமக்கு என்ன பாடம் கொடுக்குது? கிட்ட வந்தால் சுடு. அது
சமைக்க வச்சுக்கலாம், எது எது பண்ணணுமோ அதுக்கு பண்ணிக்கணும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதன் மூலமாக இவங்களுக்கு குருவாக இருந்து நமக்கு பாடம் காற்று எடுத்துங்க. ஆள் பார்த்தா காற்று அடிக்குது. பார்த்தீங்கன்னா வசந்த அந்த பூந்தோட்டத்தோடு காற்று வருது. அதே போல் ரொம்ப கழிவுகள்லாம் போகக்கூடிய அந்த ஓடையிலிருந்து அந்த காற்று வருது. அது வித்தியாசம் பார்த்துட்டா போகுது. இது சுத்தமான காற்று. அதே போல் பாரபட்சம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும் என்பதால் அந்த காற்றின் மூலமாக தெரிந்து கொண்டேன். இந்த 5 பஞ்சபூதம் சொல்லப்படுது. எனவே இது அதனால் அவங்க குருவாக ஏற்றுக்கொண்டாங்க. நாளைக்கு ஒரு சொல்லி என்று கூறி நமக்கு ஒரு குரு சாட்சாத் பகவானே வந்திருக்காரு. அப்போ அதை விட்டுக்கிட்டு மடமாத்தியதோ பேசுகிறதோ தேவையில்லை. அவரை பிடிச்சிக்குங்க. டோட்டல் சரண்டர் at the feet of Yogi Raj. If so, he will take care of the entire problem in your life. He will guide you, protect you and save you. இதுக்கு மேலே ஒன்று இறங்க பிடிச்சிருக்கு. பாருங்கள், மாறி விட்டு இங்கே வர முடியாது. நாங்கள் எங்கேயாவது போகிறோம்னா, சாமி எங்கள் ஊருக்கு வந்துட்டு அந்த எங்கள் விருதுநகர் தாண்டி போனியை வந்துட்டு போகணும், அது உரிமை. வா ஏ பிரபு வா, யோகி ராம் சரத்குமார் வா வந்து என்னை காத்திருச்சு அந்த உரிமை. அதுபோல் பாஸ்கரன் இருக்கார் விருதுநகர். எப்போ போனாலும் வாங்க. இன்னைக்கு போயிட்டு வந்தோம்னா அடுத்தால அந்த ஏரியாவில் போனோம்னா, சாமி இங்கே இந்த இதை தாண்டி வாரிய நம்ம மில்லுக்கு வந்துட்டு போங்க. நம்ம அடுத்தபடி நாளைக்கு விருதுநகரில் ஒரு பேபி அம்மாவுடைய சரித்திரத்தை சொல்லுவோம். அற்புதம். இதெல்லாம் நம்ம பழையதை போட்டு பெரட்டி தோசை சுடுறது இல்லை. புதுசாக என்ன நடக்கோ அதை சொல்லுவோம். அவ்வளவு அற்புதங்களை பகவான் பண்ணுறோம். பார்க்காம கொள்ளாமல் ஃபெய்த்து காண்பது ராம் சரத்குமார் மந்திராலயம் ஸ்ரீராம். அதனால் எல்லோரும் சம்சார சாகத்தில் இருக்கணும்னா பகவானுடைய நாமத்தை இறங்க பிடிச்சிருங்க, உறக்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நம்ம சொல்கிறபடியே காலையில் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வெளியூர் பிரயாணம் இந்த 4ஆம் தேதி வரை ப்ரோக்ராம்னா அங்கே யார் வீட்டுக்கு போகிறோமோ அங்கேருந்து நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் கேட்டு என்று கூறி எல்லோரும் பல்லாண்டு பல கோடி 3 வாழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு யாரும் ஒரே படியாக அவரை பிடிக்கும், யாரையும் பிடிக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடியா கொடுத்துருந்த ஆளுக்கெல்லாம் வேறு ஆள் கையை பிடிச்சிட்டு போகும். இது தேவையா? சாமி இதுக்காக வளர்ந்தாரு இல்லை. காணிப்படம் என்ன உறுதியாக இருக்கும். பகவானை தவிர, பகவான் நாமாவை தவிர ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பாத யாத்திரை சிறப்பாக நடந்தது. பாத யாத்திரைக்காக வேண்டி வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார், அவரே ஒரு குடையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம அந்த குடைகள்லாம் எல்லாருக்கும் விநியோகப்படுத்தப்படும். அந்த அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா குடைகளும் இங்கே இருக்குது. பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த குடைகள் போய் சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து, ஜெய் யோகிராம் சரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.